சரி, அவங்க வாழ்க வளமுடன். இறைவணக்கம் பாடம் அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குரு வணக்கம். நீமா சுரேஷ் மாமா பாடுறீங்களா? சரிங்க, வாழ்க வளமுடன். இறைவணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உயர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலை உயர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சி. இந்த அரும்பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது ஒரு மூலாதார தவத்தினை வழிநடத்திய ஆனந்த் வெங்கடேஷன், அருள்நெறி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், அவர்களின் பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் தலைப்பிலிருந்து கர்மயோகம் என்ற தலைப்பிற்கும் பாடலுக்கு விளக்கம் வழங்கின மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகம் பற்றிய மேலும் ஒரு கவி நாட்டம் என்ற தலைப்பிலே ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சம நேர்நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறை வணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். ஒரு புதிய உலகம். இதுவரைக்கும் மனிதனாக உடல் அளவிலே அறிவின் திறத்திலே உச்சம் தொட்டிருந்தாலும் அது நடைமுறைக்கு வந்து சேராத ஒரு மிக பெரும் குறைபாடு அரசியல், பொருள், கடவுள் நம்பிக்கை என்ற 3 துறைகளிலேயும் ஒரு சுரண்டல், மக்களுடைய பொருளையும் மதிப்பையும் சுரண்டுகின்ற வகையிலே தான்
அமைந்து போனதுனால மற்ற வளர்ச்சிகள், பண்பாட்டு மேன்மை இவை எல்லாமே தேங்கி போகின. எல்லா மகான்களும் இந்த பொருள் சார்ந்த வளர்ச்சியை விட மனம் சார்ந்த நிறைவை நோக்கித்தான் வாழ்க்கை நெறிமுறைகளை தத்துவங்களாக வகுத்து தந்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் உலகில் தோன்றிய எல்லா மகான்களின் நோக்கம் என்ன என்று சொன்னால், எல்லோரும் இன்புற்றிருக்க இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுதான். ஆனால் இந்த மாற்றம் எங்கே இருந்து நிகழும்? யார் இதை அமல்படுத்த முடியும்? ஒவ்வொரு மனிதனின் கடமை இது. ஏனென்றால் மனிதர்களுடைய கூட்டம் தானே உலகம் என்றும், நாடுகள் என்றும், மாநிலங்கள் என்றும், தெருக்கள் என்றும், வீடுகள் என்றும் பேசுகின்றோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய கடமையை, தன்னுடைய வாழ்க்கை முறையை, தனது பண்பாட்டை திருத்தி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திருத்தம் என்றாலே திரு என்பது இறைநிலை, இறை நீதி என்று பொருள். அப்ப திருத்தம் என்றால் இறை நீதிக்கு ஒப்ப தனது வாழ்க்கை முறையை, பண்பாட்டை அமைத்துக் கொள்வது என்று பொருள். அப்படி திருத்தி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றாலும் அதை பற்றிய குழப்பங்கள், அறியாமை, அலட்சியம் பெரும் அளவிலே விரிந்து கிடக்கிறது. இப்போ நாட்டம் முதல்ல எண்ணம் தோன்றணும். அது சமுதாய அளவில் விருந்து பரவி எல்லோருக்கும் அந்த நாட்டம் வரணும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இது முழுமையானது அல்ல, இது சிறந்த வாழ்க்கை அல்ல, வெற்றிகரமான வாழ்க்கை அல்ல. இதை விட ஒரு அற்புதமான உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை நோக்கிய பயணத்திலே நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நாட்டம், ஆர்வம் இருக்கணும். அதன் பிறகுதான் நம்மை திருத்திக் கொள்ளவே மனம் வரும். யார் எக்கடு கேட்டால் எனக்கு என்ன, என் அளவிலே என்ன கிடைக்குமோ, என்னால் எதையெல்லாம் சுரண்ட முடியுமோ அதை பெற்றுக்கொள்வேன் என்றிருந்தால் தானும் நிறைவாக வாழ்வதே இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த நிறைவை தரவும் முடிவதே இல்லை. இன்று வரைக்கும் எத்தனையோ உயர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் தோன்றிருக்காங்க. ஆனால் சமுதாயத்திற்கு என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று பார்த்தால், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார். இப்படித்தான் இருக்கிறாங்க தலைவர்கள். அப்ப சுயநலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு தலைமைக்கு வந்தார் பல பேருடைய உழைப்பும் உரிமையும் சுதந்திரமும் பொருளும் பறிக்கப்படுமே அன்றி பகிர்ந்து வாழ்கின்ற பண்பாடு சிறக்காது. அதனால் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு, அதாவது இந்த 14 அம்ச திட்டம் மகர்ஷி வச்சிருக்காங்க பாருங்க, அதை போலவே அதற்கு முன்னாடி வந்த கவி இது. ஓர் உலக ஆட்சி, அது வராத வரைக்கும் போட்டியை தவிர்க்க முடியாது. பாதுகாப்பை தேடிய இராணுவ தேவைகளும் மறைந்து போகாது. எனவே எல்லோருக்கும் எல்லாமும் தரக்கூடிய ஒரு பொதுவான ஆட்சி முறை அமைப்பு ஓர் உலக ஆட்சி. அது 2 வகை. ஒன்று சர்வாதிகாரம், உலகத்தையே ஆள வேண்டும் என்று ஹிட்லர், அலெக்சாண்டர், நெப்போலியன் எல்லாம்
உலகை ஆளணுன்று கிளம்பியவங்க தானே. ஆனா அது வன்முறைக்குத்தான் போகும். அந்த சர்வாதிகாரம் ஒத்து வராது. அதே சமயத்தில் மனித நேயம் மிக்க ஒரு சர்வாதிகாரம் முட்டாள்தனமான ஜனநாயகத்தை விட மிக உயர்ந்தது. மனித நேயம் மிக்க சர்வாதிகாரம் என்றால், இப்போ இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால், யார் எந்த கருத்தை அறிவுரை பேசுவது என்ற விவஸ்தையே கிடையாது. கையில ஒரு செல்போன் இருந்தா உடனே ரீல்ஸ் போட வேண்டியது, இது அப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரே யூடியூப் விஞ்ஞானம் தான். இந்த அறிவாளிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஸோ அரசியல் ரீதியான பல குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். எனவே இப்படி ஒரு சுதந்திரம் இருப்பதை விட மனித நேயமிக்க சர்வாதிகாரம், ஹிட்லரின் மறுபக்கமாக சொல்வார்கள், ஜெர்மனி அவர் செய்த மாற்றங்கள் மிக அதிகம். அதாவது பணமே இல்லாத ஒரு ஆட்சி நடத்தி வந்தார் என்று கூட ஒரு கருத்தை கேள்விப்பட்டு, உண்மையா பொய்யான்று தெரியல. மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்கள் பலவற்றை அவர் நிறைவேற்றிருக்கிறார் அந்த காலத்திலேயே. அப்படி ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு, ஒழுக்கம் இருந்தால் அது மனித நேயம் தானே வந்துடும். அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணணும். உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், இந்த ஒழுக்கத்தை எங்கே துவங்குவது என்றால், இளம் வயதிலேயே, குழந்தை பருவத்திலேயே அந்த ஒழுக்கத்தை துவக்கணும். இங்க எல்லாம் பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு என்று ப்ரீகேஜி மாண்டசோரின்னு சொல்லுவாங்க. அவர் கற்றுத்தருகின்ற முதல் பாடம் சுகாதாரம். ஏன்னா பொது இடங்களிலே பொது கழிப்பிடங்கள் இருக்கும். நான் போகும்போது சுத்தமா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். அதே போல வைத்து விட்டு வந்தால்தான் அடுத்தவருக்கு சுத்தமா இருக்கும். இப்படி ஒரு சுகாதாரமான அந்த பண்பாடு, ஒரு கலாச்சாரம், பழக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அது குழந்தை பருவத்திலே உருவாக்கணும். ஏ ஃபார் ஆப்பிள், ரைம்ஸ் எல்லாம் எப்போ வேணா கத்துக்கலாம். முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சுகாதாரம் தான் அடிப்படை. அப்போ கழிவறையிலே தொடங்குகிறது பாடம். அவன் போனா எப்படி பயன்படுத்தணும், பிறகு எப்படி அதை சுத்தமா வைத்துட்டு வரணும், இதுதான் முதல் பாடம். அப்படி சுகாதாரத்தையே முதல் பாடமாக வைக்கின்ற போது பிறகு அதுல இருந்து உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையுமே முறைப்படுத்தி கொள்ளலாம். அப்ப உடல் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துவிடும். பொருள் பற்று உலகெங்கிலும், அதாவது நாங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள் என்று சொல்பவர்கள் கூட உடல் சார்ந்த வசதிகளை துறக்கவில்லையே. ஏசி, காரு, அது இது. அப்போ எதை துறந்தார்கள்? இப்படி அந்த பொருள் பற்று எப்போது விலகும் என்றால், உடல் தேவைகளை கணக்கெடுத்து பார்க்கின்ற போதுதான் அது விலகும். இவை எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்ன என்றால், தாய் தந்தை குழந்தைகளை வளர்க்கின்ற வரைக்கும் ஒழுக்கம் இருக்காது. இந்த கருத்தை முதல் உலகுக்கு எடுத்து காட்டியது இந்திய தத்துவம் தான். ராமாயணம் தான் அதை காட்டுச்சு. 2 புராண கதைகள், ஒன்று இரண்யன், இன்னொன்று ராமாயணம். நரசிம்ம அவதாரத்துல இரண்யன் என்ன சொல்றான்? அந்த கருவுற்ற உடனே கரு வளர வேண்டிய இடம் அரண்மனையே இல்லைன்றார். அப்ப அரண்மனையே தகுதி இல்லை என்று சொன்னால் நம்மை போல வீடுகள் எப்படி தகுதி உடையதாகும் சொல்லுங்க. அப்ப எங்கே இருக்கணும் என்றால், நந்தவனம், இயற்கையோடு இணைந்த ஒரு ஆனந்தமான சூழ்நிலை.
அங்க யாருடைய கண்காணிப்பு? நான் ரதன், மனம் கடந்த அறிவு. அப்ப அறிவை துணை கொண்டு, அறிவை காவலனாக கொண்டு அந்த கருவை வளர்த்து விட்டார். அது இறை நம்பிக்கை எந்த சூழ்நிலையும் விட்டு விலகவே விலகாது. கல்லினை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. அந்த நம்பிக்கையிலிருந்து விலகவே மாட்டார்கள். அதை தரக்கூடிய பருவம் கர்ப்ப காலத்திலிருந்து பிரசவ காலம். அதையும் மிஞ்சி ராமாயணம். அது சீதைக்கு தரப்பட்ட அஞ்ஞான வாசம். வால்மீகி மகர்ஷின் ஆசிரமத்தில் அவரும் ஒருவர். கர்ப்ப காலத்திலிருந்து குழந்தைகள் பிரம்மச்சரிய முடிகின்ற வரைக்கும் வால்மீகி மகர்ஷியுடைய கண்காணிப்பிலே வளர்ந்தவர்கள். அது எப்படிப்பட்ட பக்குவம் என்பதை ராமாயணத்தின் ஒரு காட்சி காட்டுறாங்க. இவர்கள் ராம காவியத்தை சிறப்பாக பாடுவாங்க. அப்போ பல பேர் இதை கேட்டுட்டு ராமனுடைய இந்த ராஜசூய யாகத்துல அதை கலை நிகழ்ச்சி வைத்தா சிறப்பாக இருக்குமே என்று ராமனிடத்துல சொல்ல அனுமதிக்க அந்த நிகழ்ச்சி அரங்கேறுகிறது. பிறகு அந்த சிறுவர்களை பாராட்டி விட்டு பொன்னும் பொருளும் நிறைந்த ஒரு தட்டிலே அவர்களுக்கு வெகுமதியாக தருகின்றான். அந்த குழந்தைகள் அதை தொடக்கூட இல்லை. மக்கள் மதிக்கின்ற இந்த பொன்னும் பொருளும் இல்லறவாசிகளாக உங்களுக்கு மதிப்பு மிக்கது, ஆனால் ஆசிரமவாசிகளாக எங்களுக்கோ இதை நாங்கள் துச்சம் என மதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு நிறைவானது என்று அவ்வளவு பெரிய செல்வத்தை ஏற்க மறுக்கின்ற பக்குவம். அப்ப அந்த பொருள் பற்றி இல்லாத நிலை எப்படி வந்தது என்றால், ஒரு வால்மீகி என்ற ஒரு அறிவிலே சிறந்த ஒரு ஞானி அவருடைய வளர்ப்பிலே இருந்ததால் அந்த சிறப்பு அந்த குழந்தைகளுக்கு வந்து சேர்ந்தது. இதைத்தான் சாமி சொல்றாங்க, பாரினிலே குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம். அம்மா அப்பா வளர்க்கிற வரைக்கும் திருத்தம் வராதுங்க. ஏன்னா இதுவே திருவாத்தானுங்க. இது வளர்த்தா அது எப்படி இருக்கும்? எனவே அறிஞர்கள் வளர்த்தால் அந்த குழந்தைகள் ஞானிகளாக வளர்வார்கள். பொருள் துறையில் பார் முழுதும் பொருள் துறையில் சம நேர் நீதி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு தாங்க, ஒரே மாதிரி தானே பசிக்கும். கொஞ்சம் அளவு முறை முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப ஆங்காங்கே விலை பொருளுக்கு ஏற்ப அவருடைய உணவு பழக்கங்கள் சற்று வேறு மாதிரியாக இருக்கும், அவ்வளவுதானே. அடிப்படை எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் உணவு வேணும். எல்லோரும் மனிதர்கள் மானம் காக்க உடை வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும், நோய் வந்தால் மருத்துவம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், அவ்வளவுதானே. அப்ப எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. கண்ணாசனின் கனவு இது. இப்படி நாடு பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். ஒரு நாட்டிலும் மட்டுமில்லை, உலகெங்கிலும் பல நாடுகள் ஒன்றிணைந்த பொருளாதாரம். ஏன் என்றால் இப்ப யுத்தம் எதற்காக? ஆயில், இந்த ஆயில் பிரச்சனை. வாகனங்கள் இருப்பதனால்தான் ஆயில் தேவையா இருக்குது. ஆங்காங்கே வாழ்ந்து விட்டால் வாகனத்துக்கு என்ன வேலை சொல்லுங்க? ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-60 வருஷம் வச்சுக்கலாம், நான் சிறுவனாக இருந்த போது சொல்றேன், 1960கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அந்த தொழில் இருக்கும், அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் தொழில் இருக்கும்.
யாரும் பேருந்து ஏறி தொழிலுக்கென்று வெளியே போக மாட்டாங்க. ஏதோ நகரத்துக்கு போகணும், அதாவது ஒரு திரைக்காட்சி பார்க்கணும்னா மட்டும்தான் பேருந்து ஏறி நகரத்துக்கு போவாங்களே தவிர, மற்றபடி எல்லாம் கிராமத்துக்குள்ளே தான் நடக்கும். ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கு பாருங்க, இந்த அரசாங்கம் லஞ்சம் வாங்குவதற்காகவே, நீ எங்கப்பா சொந்த ஊர்? கோயம்புத்தூர். அப்போ உனக்கு சென்னையில் போஸ்டிங், ஐயா 10 லட்சம் கொடு. இல்லாதவன் சரி நான் அங்கேயே பார்த்துக்கிறேன் போப்பா, எல்லாம் யாதும் முறை யாவரும் கேளீர். அப்ப அங்க போயிட்டா திரும்ப சொந்த பந்தங்களை பார்க்க வந்து போக வேண்டியிருக்கும். இப்படி அதிகார திமிரிலே போடப்படுகின்ற டிரான்ஸ்பர்கள் எத்தனை? இது எல்லாமே போக்குவரத்தை அதிகப்படுத்தும். அப்ப ஜனத்தொகை பெருக்கம், வேலை வாய்ப்புகள் பல நாடு போகிற போது அங்கே அந்த பற்று விடுவது இல்லை. இங்க வந்த பிறகும் சொந்த ஊருக்கு போகணும், சொந்தங்களை பார்க்கணும், செய்யணும் என்ற போது இங்கிருந்து ஃப்ளைட்ல ஏறி நம்ம சொந்த ஊர் போக வேண்டியது. என்ன சொந்தம் பந்தம்? என்னைக்கு ஒரு நாளைக்கு பார்க்குறோம். அன்றைக்கு இருந்தோட எனக்கு வீடியோ கால் பண்ணிக்கலாமே, போய்தான் பார்க்கணும்னு இருக்கு. அப்போ எங்கே வாழ்வு முடிவு பண்ணிட்டு விட்டால் அங்கே வாழ்ந்துட்டு போகும். ஸோ இது எல்லாமே போக்குவரத்து துறையில தேவைகளை பெருக்கி விடுகிறது. அப்போ எண்ணெய் தட்டுப்பாடு, அல்லது எண்ணெய் வைத்து சம்பாதிக்க நினைக்கின்ற ஒரு மனோபாவம் அப்போ போருக்கு காரணமாகிறது. இப்படி உலகெங்கிலும் உள்ள வளங்கள் எல்லோருக்கும் சொந்தம். ஒட்டுமொத்த எண்ணெய் எவ்வளவு இருக்கு, பங்கு போடு, எல்லா நாடும் பிரிச்சுக்கோ. உங்ககிட்ட உணவு வளராது, பாலைவனத்துல உணவு இருக்காது. எங்கெல்லாம் உணவு இருக்கு, பிரி, ஒட்டுமொத்தமா அனுப்பு, பாலைவன தேசங்களுக்கும் உணவை அனுப்பு, உடை அனுப்பு, தேவைகளை அனுப்பு. அப்போ பர் கேபிட்டா இன்கம் என்று பார்க்கிறார்கள் உலகத்துல. ஆனா இன்றும் இந்த பொருளாதார துறையில பர் கேபிட்டா ரிசோர்சஸ் என்ற சிந்தனையே வரல. அதான் சாமி சொல்றாங்க, பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பர் கேபிட்டா ரிசோர்சஸ். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தண்ணி வேணும், இவ்வளவு உணவு வேணும், இவ்வளவு உடை வேணும், இவ்வளவு மருத்துவம் வசதிகள் இருக்கணும், இவ்வளவு கல்வி வசதிகள் இருக்கணும் என்று எல்லாவற்றையும் கணக்கெடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பங்கு போட்டுடு. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு. உழைத்தால் தான் செழிப்பு. வெறும் யூடியூப்ல மீம்ஸ் போட்டு உட்காந்துட்டு நானும் கஷ்டப்பட்டு மீம்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு, இதனை உழைப்பா? இது தண்டச்சோறுகளா? இது தொழில், யூடியூபர் தொழில். அதேபோல நியூஸ் ரிப்போர்ட்டிங். என்னத்தை நியூஸ் ரிப்போர்ட் பண்ண போற? என்ன புதுசாக நடந்து போச்சு நேற்றுக்கு இன்னைக்கு? ஸோ இதை ஒரு தொழிலாக வைத்துக்கொண்டு எத்தனை பேர் மக்களை திசை திருப்பி குழப்பி ஏமாற்றி கொண்டு, இது ஒரு பொழப்பா? இதை விட பிச்சை எடுத்து சாடு போலாம். ஏன்னா அதுல தன் வயிறுக்கு பிச்சை எடுக்கிறான தவிர யாரையும் கெடுக்கல. இது அதோட மோசமான வேலையே இல்லப்பா, பொய் சொல்லி காசு வாங்கி. எனவே பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். சரி, இது எப்படி வரும்? சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. அப்ப சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். சிந்தித்தால்தான் நிறை குறைகள் தெரியும். நம்மகிட்ட எது நிறைய இருக்கு, நமக்கு எது குறைவாக தேவையாக இருக்கு, இதை கொடுத்து இதை பெறுவதற்கான வழிவகை என்ன? அப்போ சிந்தனை, பிறகு சீர்திருத்தம். இது மட்டும் போதுமா? சிக்கனம் வேண்டும். அதுலேயும் குறிப்பா உணவு, நீர், மின்சாரம், இவதெல்லாம் இயற்கை தந்த கொடை. இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை உண்டு. இது என் பங்கு என்ற உரிமை உண்டு. ஆனால் எந்த செல்வந்தனுக்கோ அதிகாரிகளுக்கோ
நான் எவ்வளவு வேணா பயன்படுத்திக் கொள்வேன் என்ற உரிமை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான், ஒரே குவாண்டம் தான். அந்த அளவுக்கு மேல் துய்ப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது இறைவனுடைய நீதி தீர்ப்பு. இது அதனால் அளவுக்கு அதிகமாக துய்ப்பதோ வீண் செய்வதோ இது தெய்வ குற்றம். நீரை வீணா பயன்படுத்தினால், உணவை வீண் செய்தால், மின்சாரத்தை வீணடித்தால் இதுதான் தெய்வ குற்றம். கடவுளை வணங்காத தெய்வ குற்றம் கிடையாதுங்க. கடவுள் தந்த வளங்களை வீணடித்தால் இதுதான் தெய்வ குற்றம். எனவே சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் தெய்வத்தை பற்றிய அனுபவங்கள் கிடையாது, தெய்வ நீதியை பற்றிய விளக்கங்கள் கிடையாது. எல்லாமே இறைவனிடத்திலே பிச்செடுப்பதற்கு கற்று தந்திருக்கிறார்களே தவிர இறைவனை உணர்வதற்கு கற்றுத்தரவில்லை. வழிபாடு என்றால் என்ன? கௌரவ பெயர் வழிபாடு. அதை கொஞ்சம் என்ன சொல்வது, வற்புறுத்தி சொன்னா பிச்சை எடுப்பது. எனக்கு இது கொடு சாமி, அது கொடு சாமி. இதுக்கு என்ன பேரு? பிச்சை எடுக்கிற நிலையிலேயே உன்னை இப்ப இறைவன் படைத்தான். அப்போ இறைவன் எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க ஒருத்தர் பிடிங்கி வச்சுக்கிட்டு பற்றாக்குறை அப்படின்னு சொன்னா இறைவன் என்ன செய்வான்? அறிவை தந்திருக்கின்றான். பற்றற்ற வாழ்க்கைக்கான வழிவகையும் ஏற்கனவே தந்து வச்சுட்டான். எதையும் செய்ய மாட்டேன், நான் எனக்கு உலகமே சொந்தமா இருக்கணும்னு சொன்னா எத்தனை உலகங்களை படைக்க முடியும்? அதான் 820 கோடி என்ன, இன்னும் கொஞ்சம் ஜனத்தை பெருகினாலும் அத்தனை பேருக்கும் போதுமான அளவுக்கு இயற்கை வளங்கள் உண்டு இந்த உலகத்துல. ஆனால் ஒரு மனிதனின் ஆசைக்கு இந்த உலகமே போதாது. கடல் மீதிலே ஆணை செலுத்துவேன் நினைவர். இப்போ எதை திருத்துவது? மனதை திருத்தணும். போதும் என்று சொல்வதும் போதவில்லை என்று சொல்வதும் உடம்பா மனசா? சொல்லுங்க. கொஞ்சம் அளவா ஒரு வாய் அதிகமா போச்சுன்னா போதும் என்று உடம்பு சொல்லுதில்ல. அவ்வளவு ஏன் நாம குழந்தையாக இருந்த போது வயிறு நிறைந்த பிறகு ஒரு வாய் தாய்ப்பால் குடிச்சோமா? குழந்தை கவனிச்சு பாருங்க, எண்ணெய் வேடிக்கை காட்டினா குளிக்காது. அப்போ எவ்வளவு சுவை இருந்தாலும் என் வயிற்று தேவைக்கு மேல் ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேன் என்ற ஒரு பக்குவம் இருந்த குழந்தையில இருந்த பக்குவம் வளர்ந்த காலத்துல எங்க தொலைந்து போனது இல்லையா? அன்னைக்கு இருந்த வைராக்கியம், போதும் எனக்கு இதுமா குடிக்க மாட்டேன், நீ என்ன வேடிக்கை காட்டினாலும் சரி நான் குடிக்க மாட்டேன், அந்த வைராக்கியம் எங்க தொலைந்து போனது? அது போல சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் உடம்புக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, மனசுக்கு தான் பத்தலை. அளவுக்கு மேலே தின்னுக்கிட்டு கொலஸ்ட்ரால், பிபி, சுகரு, கான்ஸ்டிபேஷன் அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அதனால் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு ஏன் வரவில்லை என்று சொன்னால் இவன் தெய்வத்தையும் அறிந்து கொள்ளவில்லை, தெய்வ நீதியையும் அறிந்து கொள்ளவில்லை. தெய்வ நீதி அறிவில்லை என்று சொன்னால் துன்பங்களுக்கு காரணம் தெரியாதுங்க. யார் துன்பத்தை தர்றான்? யார்கிட்ட போய் மன்றாடுகிறோமோ அவன்தான் துன்பத்தை தந்தவனே. ஏன்? அவனுடைய விதிக்கு புறமனாக நடந்தாய். அளவா சாப்பிடு, அளவா பயன்படுத்து, தேவையில்லாததை பண்ணாத, தேவையில்லாத பேசாத. இதுதானே தெய்வ நீதி. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மை தருவக்கூடிய வகையில மட்டும்தான் வாழ வேண்டும். இதுதானே அறம், இதுதானே தர்மம். இதை புறக்கணித்து வாழ்ந்து விட்டு துன்பம் வரும்போது ஆண்டவா ஆண்டவான்னு சொன்னா ஆண்டவன் என்ன பண்ணுவான்? நீ உருண்டு கும்பிட்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். உருண்டுகிட்டே இரு. சிந்திக்கிற அறிவை கொடுத்தேன்,
சரி, சிந்திக்க மாட்டேன்ட்டேன். சரி, அதுக்குன்னு ஞானிகளை உருவாக்கினேன். அவர் உங்களுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். அதையும் கேட்க மாட்டேன். அப்ப சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னா என்ன செய்யறது? ஓடத்தை பார்த்த பெண்ணும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது. பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது. இப்படித்தானே இருக்கு ஜனங்கள். அப்ப சொல்லியும் தெரிஞ்சது இல்லை, தானாவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி தீரும் பிரச்சனை? அதனால் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுங்க. இன்னொரு இடத்துல ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கறது ஒன்றும் தாழ்வான செயல் இல்லை. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கன்றதுல என்ன கேவலம்? சொல்லுங்க. இல்ல அவங்ககிட்ட மட்டும் கேட்குறீங்களா, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னா? தெரிஞ்சுதான் கேட்குறோம். இதுல என்ன பேதம்? அப்போ வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் அறிவியலை முழுமை பெறுவதுதான். அதுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு பக்தி மார்க்க கதை தான். அது ராமகிருஷ்ணனுடைய கதையை நினைக்கிறேன். இது என்னன்னா, ஒரு பருந்து நல்ல ஒரு மீனை கவிக்குச்சு. அதை கவி கொண்டு பறந்த போது அதை பார்த்த மற்ற கழுகுகள் எல்லாம் அதை துரத்த ஆரம்பிச்சது. அதுவும் முன்னாடி வேகமா பறக்குது, பின்னாடி இதுவும் விடாம துரத்துது. அது பார்த்தது ஒரு கட்டத்துல அந்த மீனை விட்டுருச்சு. உடனே அடுத்த கழுகு அதை கவி கொண்டது. இப்ப இதுவரைக்கும் இந்த கழுகை துரத்தி கொண்டிருந்த கழுகுகள் இப்போ எது அந்த மீனை கவி கொண்டதோ அதை துரத்த ஆரம்பிச்சது. இப்போ இதுவரைக்கும் ஓடி களைத்த அந்த கழுகு முதல்ல கவிட்டு வந்தது, அது மரத்தின் மீது உட்கார்ந்து இளைப்பாருச்சு. இதை பார்த்தார் ஒரு ஞானி. பருந்தே, நீ எனக்கு குருவானாய். ஒரு பருந்து அவருக்கு குருவாமா. எப்படி என்றால், முதல்ல நீ ஒரு பொருளை பற்றி கொண்டிருந்தாய், ஆனால் எல்லாரும் உன்னை தொந்தரவு செய்தன. அதை விட்டு விட்டாய், இப்போ பற்றி கொண்டு சிக்கல மாட்டிக்கிச்சு. அப்போ யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனெஞ்சில. எதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமோ அதெல்லாம் நீக்கிவிட்டால் ஏது பிரச்சனை? அப்போ ஒரு பருந்தே ஒரு ஞானிக்கு குருவாகின்ற போது நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்ன கேவலமா? எனவே இது கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். எப்பவுமே மனம் திறந்த புத்தகமாக இருக்கணும். அப்பதான் புதிய கருத்துக்கள் எழுதப்படும். மூடி வச்சுட்டு வச்சுக்கல, என்ன எழுத முடியும்? அது போல மனித மனங்கள் மூடி கிடக்கின்றன. நீ என்ன சொல்றது? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சே சிக்கல மாட்டிக்கிட்டேன். சோ விசாலமான வீடுகள், 3 ஏக்கர்ல வீடு கட்டிச்சிருக்காரு நம்ம மந்திரி. சுருங்கி போன மனங்கள். வீடு விசாலமா இருக்குது, மனசு ரொம்ப சுருங்கி போச்சு. அப்போ சிக்கல் ஏன் வராம இருக்கும்? இது அல்லவே இறை நீதி, இறைவன் தந்த வாழ்க்கை இது அல்லவே. எனவே தெய்வத்தை அறிந்து தெய்வ நீதியை மதித்து வாழாத வரைக்கும் தனி மனிதனுக்கும் நோய்களோ பிரச்சனைகளோ வறுமையோ தீராது, உலகத்திற்கும் தீராது. ஸோ ஒரே ஒரு தீர்வு தான், தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். எத்தனை பிரச்சனைகள் உலகத்தில் பட்டியல் போடுகிறீர்களோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, ஒற்றை தீர்வு, என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அப்ப தனி மனிதன் முதல் உலகம் வரைக்கும் அறிவிலே தெளிவு பெறாத வரைக்கும் எந்த சிக்கலும் தீர்க்க முடியாது.
தீர்க்க முடியாது மட்டுமல்ல, புதிய புதிய சிக்கல்களை உருவாக்கி கொள்ளுவான். புதிய புதிய சிக்கல்களை உருவாக்கி கொள்ளுவான். எனவே இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் தன்னை அறிதல். நான் யார் என்ற கேள்வி வந்துவிட்டால் இறைவனுக்கு போகும். இறைவனை அறிகின்ற போது அவனுடைய தன்மை என்ன? தெய்வ நீதி, செயலுக்கு தக்க விளைவு. அப்ப நல்லது செய்தால் நல்லது வருது, தீயதை செய்தால் தீயது வருது. தீயது வரும்போது எங்க போய் உருண்டா யார் தீர்த்து வைப்பாங்க? யார் தீர்த்து வச்சாங்க சொல்லுங்க, ப்ரூஃபாவது கொடுங்களேன். இதோ நான் போய் இதை செஞ்ச எனக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு, காட்டுங்க பார்ப்போம். அனுபவங்கள் இருந்த போது கூட கை புண்ணுக்கு கண்ணாடி தேடுகின்ற அறிவாளிகள், உலகத்துல கை புண்ணுக்கு கண்ணாடி தேடுகின்ற அறிவாளிகள் எவ்வளவு புத்தி மழுங்கி போச்சுன்னு சொன்னா, ஒரு கடைக்கு போயிருந்த போது 5 5 எவ்வளோங்க, 10 ஆச்சு. கால்குலேட்டர் அடிக்கிறான். 5 × 2 10, 10 ரூபா கொடுங்க சார். அட அறிவு கட்டவனே, 2 10 கூடவா இன்னும் கத்துக்கல? ஸ்கூல்ல வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ண வேண்டாம், இந்த கால்குலேட்டர் அடிச்சு அடிச்சு பார்த்தா நினைவுல வச்சுக்க வேண்டாமா? என்ன அறிவு இருக்கு பாருங்க. இது போல இந்த அறிவு இப்படி மழுங்கி போச்சு என்று சொன்னால் எப்படி சிந்திக்கும்? எப்படி சிந்திக்கும்? சிந்தனை இல்லாமல் சிக்கலுக்கு தீர்வு எப்படி வரும்? அட்லீஸ்ட் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேணுமே, இல்லையா? அந்த அறிவு இல்லாதனால தான் இத்தனை சிக்கல். 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இதிகாசங்கள் இன்றைக்கும் புரிந்து கொள்ளாமல் அதை வியாக்கியானம் பண்றவங்க, அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? அப்ப சொல்லப்பட்ட இறை நீதி தானே ஆன்மீகம். அப்ப இறைவனை அறிந்தால் இறை நீதி புரியும். இறை நீதி புரிந்தால் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்துவிட்டால் எல்லாம் அதில் அடங்கி போகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தவறதை விட உயிர் விடுவது நல்லது என்றார் வள்ளுவர். அப்படி நேர்வழியில் தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கம். இறை வணக்கம், வணங்குதல் என்றாலே கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்ளுதல், பின்பற்றுதல் அர்த்தம். வெறும் தேங்காய் பழம் உடைக்கிறது அர்த்தம் இல்லை. அதிலே கூட பாருங்களேன், தேங்காய் பழம் உடைச்சிங்க, எதுக்காக உடைக்க சொன்னாங்க? எத்தனையோ பழங்கள் இருக்குங்க, தேங்காயும் வாழைப்பழம் தான் வைக்க சொன்னாங்க. அப்ப வாழைப்பழத்தின் தத்துவம் என்ன? வாழை மரம் தண்டும் பூவும் பிஞ்சும் காயும் பழமும் எல்லாமே பயனாகும். இலையும். ஒரு வாழை மரத்துல பயனில்லாத பொருள் எதை காட்டுங்க? அப்போ தனக்கென்று முற்றிலும் அர்ப்பணிக்கின்ற, உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அப்போ தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று காட்டுவதுதான் நான் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன் சொல்வதுதான் வாழைப்பழத்தை படைக்கிறதுக்கு. சரி, தேங்காய் உடைச்சா என்ன தெரியுது? தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயே போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இந்த பிரபஞ்சத்தின் உதாரணம் ஒரு தேங்காய். உள்ள தண்ணி, வெளியே அப்புறம் தேங்காய், அப்புறம் கனத்த ஓடு. இப்படி இறை வணக்கத்தில் தேங்காய் பழம் வைக்க சொன்னாலும் கருத்து என்ன? உலகத்தை புரிந்து கொள்ளணும், தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இறைவனிடத்தில், சரணாகதி. ஆனா வெறும் தேங்காய் பழத்துல தான் நிக்கிறாங்க. அப்போ தத்துவம் புரிந்து விட்டால் எங்க இருக்கிறோம் அங்கே நின்று உனக்கு என்னை தந்தை சொல்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? தேங்காய் பழம் உடைச்சு காட்டணுமா? வேண்டியதில்லை. அப்படி அந்த அர்ப்பணிப்பு உணர்வை காட்டுவதுதான் உண்மையான ஆன்மீகம்.
அது மட்டும் இல்லை, நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். அறிவு வளருதுங்க. 2 வகையில் வளர வேண்டிய அறிவு: நேர்மை, கூர்மை. கூர்மை என்பது விஞ்ஞான அறிவு. எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி அனுபவிக்கின்ற அறிவின் சிறப்பு. அறிவின் சிறப்பு அது கூர்மை. ஆனா இந்த கூர்மை வளர்ந்த அளவுக்கு, சைபர் கிரைம் பண்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குல்ல. ஒட்டுமொத்த மக்களையே ஏமாற்றி நம்ப வைக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குல்ல. ஆனா நேர்மை எங்க? அதுதாங்க காணாம போச்சு. அதுதான் காணாம போச்சு. அப்ப நேர்மை என்பது இந்த கூர்மையை பயன்படுத்துகின்ற போது அந்த கூர்மை நம்மை கிழித்து விடாமல் காக்கின்ற உரை நேர்மை. கத்தி அப்படியே வச்சுட்டு போக முடியுமா? அதுக்கு உரை போட்டதானே பாதுகாப்பா பாக்கெட்லயோ பையில வச்சுட்டு போக முடியும். அப்ப நேர்மை என்பது கூர்மையினால் எதை நாம் கண்டெடுத்தாலும், எதை நாம் உற்பத்தி செய்தாலும் அதை பாதுகாப்போடு பயன்படுத்துவது, முரணாக பயன்படுத்தாமல் தவிர்ப்பது. அணுவை கண்டது விஞ்ஞானத்தின் வெற்றி, அணு குண்டு கண்டது விஞ்ஞானத்தின் வீழ்ச்சி. அது சாதனை அல்ல, வீழ்ச்சி. உலகத்தை அழிக்கக்கூடிய ஒன்று. அப்ப அணுவின் பயன் தடையற்ற மின்சாரம், எல்லாரும் பயன் கொள்ளலாம். பெட்ரோல் தேவையில்லை, எல்லா வாகனங்களும் மின்சாரத்துல ஓட்டலாம். அப்புறம் எதுக்கு பெட்ரோலுக்கு சண்டை? எனவே அந்த நேர்மை என்ற தத்துவ அறிவு, அறம் சார்ந்த, தர்மம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த அறிவு இல்லை என்றால் இந்த கூர்மை ஆபத்தானது. கூரான கத்தியை போன்றது. அதை அலட்சியமாக பயன்படுத்த கிடிக்கத்தான் செய்யும். எனவே நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நெறி இணையவில்லை, அறநெறி இணையவில்லை. இதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி இணைந்து விட்டால் இந்த மனிதன் தன் மறுபக்கத்தை சந்திக்கலாம். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, எவ்வளவு அற்புதமான உலகம், எவ்வளவு அற்புதமான சகோதரத்துவம் உலக மக்கள், எவ்வளவு அழகான இந்த உலகம், பூமி. இத்தனை ஆண்டவன் படைத்தான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். கஷ்டத்தை அனுப்பி வச்சான். படைத்தது அனைத்தும் நமக்கு சுகம் தரவே, துன்பம் தர அல்ல. அப்ப இதை புரிந்து கொள்ளாத அறிவு எதை கற்றிருந்தாலும் பயன்படுத்தினாலும் என்னத்துக்கு அது பயனாகும் சொல்லுங்க? நிறைவில்லாத வாழ்க்கை, போட்டி நிறைந்த உலகம், எதுக்கு இது? நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும், இவ்வளவுதான வாழ்க்கை. இல்ல என்ன பெரிய சாதனை இருக்கு? சாதிச்சவங்க பட்டியல சொல்லுங்க பார்ப்போம். செத்து போனா அடுத்த வாரம் மறந்துடுவாங்க எல்லாம். இதுல யார் நினைவுபடுத்தி கொள்ள போறாங்க? யாரும் நம்ம வாழ்ந்த சரித்திரம் எழுத மாட்டாங்க. நாம எழுதி வச்சாலும் யாரும் படிக்கவும் மாட்டாங்க. எவ்வளவுதான் நம்முடைய மரியாதை, இவ்வளவுதான் நம்முடைய மரியாதை. அதனால இதுல என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்குது சொல்லுங்க? அதனால் லைஃப் இஸ் நத்திங், ஒன்னும் இல்லை. ஏதோ வந்தா இருந்தோ போக போறோம், அவ்வளவுதான். இதுல எதுக்கு போட்டி, பொறாமை, யுத்தம்? ஸோ இந்த தெளிவும் பக்குவம் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய மனசும் திருத்த முடியாது, குடும்பத்தையும் நடத்த முடியாது, சமுதாயத்திலையும் எந்த பயனும் விளைவிக்க முடியாது. அதற்கென்று பொறுப்பெடுத்து கொண்டவர்கள் 3 துறை தலைவர்கள். அவங்க சொன்னா கேட்குறாங்க மக்கள். இப்போ
குப்பை போடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், கேட்டானுங்களா? இன்னைக்கு விஜய் வந்த உடனேயே நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி எல்லாம் அவங்கவுங்க அந்த தெருவு குப்பை போட்டதாக நம்ம இதில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன். அப்போ இது முதலே இருந்திருக்கலாம் இல்லையா? விஜய்க்காக மட்டுமே செய்ய வர்ற. சரி, ஓகே, ரைட், குட் ஜாப், கண்டினியூ. ஸோ இப்படி ஒரு சமுதாய பொறுப்புணர்வு வந்து விட்டால் குப்பை போடுறதும் குறைஞ்சு போயிடும், சுகாதாரமும் மேன்மை பெற்றுவிடும். ஸோ எந்த காரணத்தால் இந்த மாற்றம் வந்தது என்பது பெருசு இல்லை. இந்த மாற்றம் நல்ல மாற்றம், அது தொடரட்டும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கடமை புரிந்து சமுதாய பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டால் அதுதாங்க அரசாங்கம். இது தனியா ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து மேய்க்கிறது இல்லை. எனக்கு என்னுடைய மனசாட்சியே சூப்பர்வைசர். அந்த தெய்வ நீதிக்கு பயந்து வாழ்வது, மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது, அந்த பண்பாடு வந்து விட்டாலே உலகத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. தர்மம் தழை தோங்கும். தர்மம் தழைத்து விட்டால் துன்பம் எப்படி இருக்க முடியும் இல்லையா? அதனால் இது உடனே வருமா? இன்னும் 100 வருஷம்ன்றார் மகரிஷி. அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியுமா? எனவே இருக்கின்ற போதே அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இது வரைக்கும் பார்த்தோமே, அதுபோல் ஒரு நிறைவான வாழ்க்கையை இருக்கின்ற போதே வாழ வேண்டும் என்றால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சேவமற்ற தலைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கம், பல கருத்துக்கள். ஐயாவை வாழ்த்துவோம். இன்று நமக்காக நாட்டம் என்ற தலைப்பில் மிக அருமையான விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் கேள்விகள் இருந்தால் நாளைக்கு சனிக்கிழமை கேள்வி பதில் நேரம். உங்கள் கேள்விகள் எல்லாம் தயாராக வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். நரட்டும் ஐயா, தொடருங்க ஐயா. சரிங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட ஹேமமாலினி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோ வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பின்னா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்,
உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும். நல வாழ்வை அணைக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவர் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.